தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திருமிகு பொன் வில்சன் அவர்கள் உள்ளார். வணக்கம் வில்சன் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? நலமா இருக்கு. மகிழ்ச்சி சார். தமிழகத்தின் 2 பாரம்பரியமிக்க அச்சு ஊடகங்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கொடுத்த பேட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உள்ளாக்கியிருக்கு, ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் பரபரப்பை உள்ளாக்கியிருக்கு. கடந்த ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி சென்னைக்கு வந்த அமித்ஷா அவர்கள் ஒரு தனியார் நட்சத்திர ஹோட்டல்ல அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்தார். அப்பவே அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொல்லியிருந்தாரு. அதுவே அப்பவே ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளா மாறுனுச்சு. அதற்கு அதிமுகவின் தரப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கிளாரிஃபை கொடுத்தாரு. எங்க தலைமையில தான் கூட்டணி அப்படின்னு சட்டசபைக்கு வெளியே ஒரு பேட்டியை கொடுத்தாரு. மீண்டும் அந்த கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு வாதம் பாஜக தரப்புல இருந்து வச்சுக்கிட்டே இருக்கு. மதுரையில ஒரு பொதுக்குழு கூட்டம், அங்கேயும் அமித்ஷா கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொன்னாரு. 2 ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியிலையும் கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த கூட்டணி ஆட்சியில பாஜக பங்கு பெறும், இடம்பெறும், அதாவது அமைச்சரவையில பாஜக இடம்பெறும்னு சொல்லியிருக்காங்க. அதிமுக இன்னைக்கு வரைக்கும் ரியாக்டே பண்ணல. குறிப்பாக 2 பேர் மட்டும்தான் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள், அதே போல வைகை செல்வன் அவர்கள் 2 பேர் தான் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் சார் அதிமுக கூட்டணி உருவாயிடுச்சு, கூட்டணி என்பது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல கூட்டணியை குழப்பற வெளியே ஏன் பாஜக தரப்பே பண்ணணும்? இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டணி இருக்குது. ஆமா. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி இருக்குதான்னா இல்ல. அதாவது ஒரு முழு வடிவம் இல்ல. ஆரம்ப கட்டத்துல வெறும் வாய் வார்த்தைகள்ல அதிமுகவும் பிஜேபியும் நம்ம ஒன்றாக இணைந்து வேலை செய்யலாம் இந்த தேர்தலில் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. ஆனால் அது உறுதி செய்யப்பட்டிருக்குது. ஆனா கூட்டணி இறுதி ஆயிடுச்சான்னா இறுதி ஆகல. ஏன்னா இது ஆரம்ப கட்டம். இதற்கு மேல நிறைய இருக்குது. ஒரு தேசிய கட்சி கூட இங்க இருக்கிற ஒரு முதன்மை கட்சி, ஒரு ஆளுமை மிக்க கட்சி கூட்டணி வைக்கும்போது தேசிய அளவில் அவங்க ராஜாவா இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுகனா அவர்களுக்கு கீழே இருக்கிற ஒரு சகோதரனாகவோ இல்லை ஒரு பிள்ளையாகவோ தான் அவங்க இருக்க முடியும். இதுதான் கடந்த கால வரலாறு. அப்படிங்கும்போது அவரே போன தடவை ஏப்ரல் 10ஆம் தேதி வந்திருக்கும் போது சொன்னாரு, இந்த மாதிரி அதிமுக தலைமையில தான் இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கிறது, எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர். அந்த நேரத்திலையும் அவர் சொன்னாரு ஆட்சியில பங்கு அப்படின்றத சொன்னாரு. 2வது கேள்வி நிருபர் அப்போ கேட்டார் தெளிவா. இந்த தடவை கேட்டாரான்னு தெரியல இந்த நீங்க சொன்ன காட்சி ஊடகங்கள்ல. ஆனா அந்த நேரத்துல தெளிவா கேட்டார். என்னன்னு கேட்டாரு அப்படின்னா, இந்த மாதிரி அமைச்சரவையில ஒருவேளை அதிமுக வெற்றி பெற்றால் அமைச்சரவையில பிஜேபி இருப்பார்களா, அந்த எம்எல்ஏக்கள் அமைச்சரா இருப்பாரான்னு. நான் திமுக கூட்டணிக்கு தீனி போட விரும்பல, தேர்தலுக்கு பிறகு அது முடிவு பண்ணிக்குவோன்றதான் சொன்னேன். ஆமா. ஆட்சியில பங்கு எந்த விதத்துல பங்குன்றத அவர் தெளிவா சொல்லல அந்த நேரத்துல. அதற்கு பிறகு இதே மாதிரி கேள்வி வந்தோடனே 2 நாள் கழிச்சு எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைவர் தெளிவா சொன்னாரு, இந்த மாதிரி இல்ல நாங்க தனித்து தான் ஆட்சி, ஆமா கூட்டணி ஆட்சி, சட்டசபைக்கு வெளியே பிரஸ் மீட் கொடுத்து சொல்லிட்டார், முடிஞ்சு போச்சு. இப்போ ஒரு அரிய சந்தர்ப்பம். இன்னைக்கு நாட்டுல பேசு பொருள் இருக்கிறது ஊடகங்கள் மத்தியில அமித்ஷா உள்துறை அமைச்சர் புள்ளி விவரம் இல்லாம சொல்ல முடியாது. அரசியல் பேச்சுக்கள் வேணும்னா பேசலாம் கட்சிகள், ஆனா ஆட்சி சம்பந்தமான பேச்சுக்களை புள்ளி விவரம் இல்லாம பேச முடியாது. அவர் சொன்ன விஷயத்துல திமுக அரசாங்கம் எந்தெந்த துறையில கொள்ளையடிக்கிறாங்க, எந்தெந்த துறையில ஊழல் பண்ணியிருக்கிறாங்க, புள்ளி விவரத்தோட பட்டியலோட கொடுக்குறாரு. டாஸ்மாக்ல 39,775 எல்காட்ல எந்த அளவுக்கு ஊழல், கனிம வளத்துல எந்த அளவுக்கு ஊழல், மணல் கொள்ளை எந்த அளவுக்கு, எரிசக்தி துறையில எந்த அளவுக்கு ஊழல், எல்லாமே தெளிவா சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டிற்கு முக்கியமானது என்னது? இந்த ஒரு விஷயம் பேசு பொருளா வரல. அடுத்தது தமிழ்நாட்டுக்கு நாங்கள் செய்த சாதனைகள் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 26 கோடி பேரை வறுமை கோட்டுக்கு மேலே கொண்டு வந்துட்டோம். 80 கோடி மக்களுக்கு நாங்கள் உணவுகள் கொடுக்குறோம். அதே மாதிரி லட்சக்கணக்கான மக்களுக்கு வீடுகள் கட்டி கொடுத்துருக்குறோம் அப்படின்னு அந்த பட்டியலை ஃபுல்லாக போடுறாரு. தமிழ்நாட்டுக்கு கடந்த 10 ஆண்டுகளில் யூபிஏ ஆட்சி எந்த அளவுக்கு செய்தாங்க, நாங்கள் எந்த அளவுக்கு செய்தோம், 1,90,00,000 அவங்க உதவி செய்தாங்க. தமிழ்நாட்டுக்கு கொடுத்த நிதி நாங்கள் 10,10,5 லட்சம், அதாவது 10,50,000 கோடிக்கு நாங்கள் உதவி செய்திருக்கோம். கிட்டத்தட்ட 10-11 மடங்கு நாங்கள் கூட செய்திருக்கிறோம். அதே மாதிரி அந்த நேரத்தில் ஏற்றுமதி எந்த அளவுக்கு இருந்துச்சு, இப்போ ஏற்றுமதி 143% அதிகப்படுத்தி இருக்கிறோம்
அப்படின்லாம் ஒரு புள்ளிவிவரம் சொல்றாரு. இந்த புள்ளிவிவரம் தமிழ்நாட்டிற்கு ரொம்ப முக்கியத்துவம் கிடையாது. ரெண்டாவது விஷயம். மூன்றாவது, தமிழ்நாட்டில் நிர்வாகம் சரியில்லை, சட்டம் ஒழுங்கு மோசமா இருக்குது, போதைப் பொருள் கடத்தல் அதிகமா இருக்குது அப்படின்றதெல்லாம், பெண்கள் பாதுகாப்பு இல்லை அப்படின்றதெல்லாம் எடுத்து சொல்றாரு. இதுவும் நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு பெரிய முக்கியத்துவம் கிடையாது. நம்மளுக்கு இப்போ முக்கியம் என்னது? கூட்டணி ஆட்சியை சொல்றாரு, அது என்ன செய்யுது? இதுதான் சரி, அதையே எடுத்துக்குவோம். கூட்டணி ஆட்சியை சொல்றாரு அப்படின்றது போன தடவை பேசு பொருளா ஆச்சா இல்லையா? அப்போ இந்த தடவை அந்த ரெண்டு இல்ல சார், அமித்ஷா எப்பெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்தாரோ அப்பெல்லாம் கூட்டணி ஆட்சிங்கிறாரு. அப்போ பேசுபொருள் ஆகுது. இன்னைக்கு வந்து 2 ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அதனால பேசுபொருள் ஆகுது. 2 ஊடகத்திலையும் தாமரை போன்ற நெறியாளர் இல்ல கேள்வி கேட்குது நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி இல்ல, தமிழகத்தில் கூட்டணி அரசு அமைக்கப்படுமா ஒரு கேள்வி. ஆமா, முக்கியமான கேள்வி கேட்டாங்க. கரெக்ட், நியாயமான கேள்விதான் அது. உடனே அவர் சொல்றாரு, ஆமாம், தமிழகத்தில் கூட்டணி அரசு அமைக்கப்படும், எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயம் அரசு அமைக்கும், ஆமா, அதில் பாரதிய ஜனதா கட்சியின் பங்கு பெறும் சொல்லிட்டாரு, தெளிவா சொல்லிட்டாரு. இதுல தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் யார்? அடுத்த கேள்வி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கணும். இருங்க, இப்ப நீங்க அதுதான் இந்த இடத்துல தான் நான் அதை சொல்ல வரேன். ஓகே, எதுக்காகனா ஆட்சியில பங்கு இருக்குமான்னு கேட்டீங்க, அவர் வந்து பங்கு இருக்கும்னு சொல்லிட்டாரு. சரி, அடுத்த கேள்வியும் ஒரு கேள்வி தெளிவா கேட்டிருக்கலாம். பிஜேபி எம்எல்ஏக்கள் அமைச்சரா வருவாங்களான்னு கேட்டிருக்கலாம். பங்குன்னா இன்னைக்கு திமுக ஆட்சி அமைக்கிறதுல விடுதலை சிறுத்தைகள் பங்கு இருந்துச்சா இல்லையா? அவங்க வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறதுல நிச்சயமா பங்கு இருந்துச்சு. அப்போ கூட்டணியில் இருக்கிறாங்களா? இப்ப அந்த வார்த்தையை தானே சொல்றாரு. சரி, இப்ப தெரியுதா? இந்த ஆனா நம்ம ஏத்துக்கிறோம், அவர் வந்து ஆட்சியில பங்கு தான் சொல்றாரு, கூட்டணி ஆட்சி தான் சொல்றாரு. ஆனா அதுல இன்னொரு வார்த்தையை தெளிவா கேட்டிருக்கலாமல்ல அந்த நிருபர். எம்எல்ஏக்கள், உங்க எம்எல்ஏக்கள் பிஜேபி மக்கள் அமைச்சர் ஆவாங்களா? தெளிவா சொல்லுங்க. போனதையும் இதே மாதிரிதான் நீங்க பேசுனீங்க. கேட்கலாம்ல, உள்துறை அமைச்சர் கேட்கறதுக்கு சுதந்திரம் கிடையாதா? ஏன் கேட்கல அந்த வார்த்தை? அதுக்கு அடுத்தது 2வது வார்த்தை தான் நீங்க கேக்குறீங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் யார்? இந்த வார்த்தையை கேட்கும்போது 2வது தடவை ஏற்கனவே சொல்லிட்டாரு எடப்பாடின்னு, எல்லாருக்கும் தெரியும் எடப்பாடின்னு. இந்த கேள்விய ஒரு உள்நோக்கத்தோட கேட்கும்போது அவரும் வந்து ஒரு ஒரு உள்நோக்கத்தோட ஒரு சிலேடையா பதில் சொல்றாரு. என்னன்னு, எங்க தேர்தலில் நாங்கள் அதிமுக தலைமையில தான் ஆட்சி அமைக்கிறோம். அப்ப முதலமைச்சர் எங்க இருந்து வருவாரு? அதிமுக தான் வருவாரு. எடப்பாடின்னு சொல்ல வேண்டியதானே? இப்ப இதைத்தான் இப்ப நீங்க சொல்லிட்டீங்களா, இருங்க சொல்லிடுறேன். இப்ப அவர் எப்படி நீங்க எடப்பாடி பேரை வந்து அமித்ஷாவுக்கு தெரியாதா? சொல்லி முடிச்சிடுறேன். நீங்க வந்து எப்படி எடக்கு முடக்கா ஒரு கேள்வி கேட்டீங்க? முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு அந்த கேள்வி அங்க வந்துச்சா? ஆட்சியில பங்கு தான் ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு. கரெக்டா? கடந்த 2-3 மாசமா எல்லா இடத்துலயும் பேசு பொருளா என்னது? அவர் ஆட்சியில பங்குன்னு சொன்னாரா, அமைச்சர் சொன்னாரா, கூட்டணி ஆட்சின்னு சொன்னாரா, இல்லைன்னா கூட்டணி கமா போட்டு ஆட்சின்னு சொன்னாரா? இந்த கேள்விதான் அத்தனை பேர் மத்தியிலும் இருந்துச்சு. அந்த கேள்வியை நீங்க தெளிவாக்கிட்டீங்க. முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்றதுக்கு கேள்வி இருந்துச்சா? அந்த கேள்வியை கேட்டீங்கல்ல, கேட்டவொடனே அவர் சொன்னாரு, அதிமுக தலைமையில் தானே நாங்க கூட்டணி வச்சுக்கிறோம், என்ன பிஜேபி முதலமைச்சர் வேட்பாளர் வரப்போது, இப்போ வேட்பாளர் போது அதிமுக இருந்தான் அப்படின்ற வார்த்தையை சொன்னா, அது இந்த இடத்துல தான் நான் தாமரை சொன்னேன். வேற எதுவும் அவரு திறமை இல்லாதவர்னு சொல்ல, அதுக்காக சொல்ல. இந்த இடத்துல ஒரு தாமரையோ இல்ல வில்சனோ இருந்தா அடுத்த கேள்வி என்ன கேட்டிருப்போம்? எடப்பாடி பேரை சொல்ல மாட்டீங்களான்னு கேட்டிருப்போமா இல்லையா? எடப்பாடி கிடையாதான்னு கேட்டிருப்போமா இல்லையா? நிச்சயமா கேட்டிருப்போம். ஏன் அந்த கேள்வி கேட்கல? அந்த கேள்வி ஏன் கேட்கிற நிருபரு? இதுக்கு பதில் சொல்லுங்க. தமிழ்நாட்டின் நலனை கருதி தான் நிருபர்கள் கேள்வி கேட்கிறாங்க. தமிழ்நாட்டு அரசியல் கலப்பில்லாம தான் நடுநிலையோட கேள்வி கேட்கிறாங்க. அப்ப அந்த கேள்வியை ஏன் கேட்கல? இது விவாத பொருள் ஆகணும், இது இப்படியே ஓடணும், இந்த கதை தான். அவரு அமித்ஷா அங்கேருந்து வரவர் ஏதோ ஒரு மனநிலையில நீங்க ஒரு கேள்வி கேட்கும்போது, கூட்டணியில என்டிஏவும் பங்கு இருக்குமா, பிஜேபி பங்கு இருக்குமான் போது பங்கு இருக்குதுன்னு சொன்ன பிறகு நீங்க ஒரு எடக்கு முடக்கா, அப்ப முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு கேட்டா நீங்க என்னன்னா பிஜேபில இருந்து வருவாரான்ற ஒரு கேள்வியா கேட்கறீங்கன்னு நினைச்சிட்டு அவர் பதில் சொல்றாரு. என்னன்னு பதில் சொல்றாரு? எங்க கூட்டணிக்கு தலைமை அதிமுக தான், அப்ப அதிமுக இருந்தா முதலமைச்சர் வருவாரு, நீங்க இந்த கேள்வியை கேட்கறீங்கன்ற விதத்துல அவர் பதில் சொல்றாரு. அப்போ அடுத்த கேள்விய தமிழ்நாட்டு மக்களுக்காக அந்த நிருபர் கேட்டிருக்கணுமா இல்லையா? ஏன் அதோட நிறுத்திக்கிட்டாரு? இது ஒரு விவாத பொருளா வரணும். அதனால எந்த உள்நோக்கத்தோடையும் அமித்ஷா அந்த விஷயத்த சொல்லல. எடப்பாடி தான் முதல்வர் வேட்பாளர், அது 100% அதுதான். அதைத்தான் நயினார் நாகேந்திரன் அடுத்த நாளே சொன்னார். ஏற்கனவே அவர் தான் சொன்னதாச்சே, இது ஒரு பெரிய விவாத பொருளே கிடையாது. எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர், வேட்பாளர், வேட்பாளர். அதிமுக தலைமையில் தான் ஆட்சி, ஆட்சி, ஆட்சி. அதிமுக தனித்த ஆட்சியா கூட்டணி ஆட்சியான்றது விவாத பொருள்.
அதை நீங்க கேட்கறதுல நியாயம் இருக்கு. ஓகே சார், அது உண்மை. அதிமுக தனித்து தான் ஆட்சியை பிடிக்கணுங்கிற ஒரு விருப்பம் வந்து அதிமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்கு, எடப்பாடிக்கு அந்த விருப்பம் தான் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல குறிப்பா தமிழ்நாட்டுல வந்து அதிமுக தான் பெரிய கட்சி, அதிமுகவுக்கு கீழே தான் வந்து பாஜக உள்ளிட்ட என்டிஏ கூட்டணிக்குள்ள இருக்கிற எல்லா கட்சியுமே அதிமுக கீழே தான் இருக்க முடியும். அந்த சூழல்ல மைனாரிட்டி ஆட்சியான வந்து 2006 to 11 கலைஞரே வந்து காங்கிரஸுக்கு வந்து அமைச்சரவையில இடம் கொடுக்கல. தமிழ்நாடு மக்களே வந்து இந்த கூட்டணி ஆட்சி கான்செப்டை ஏத்துக்க மாட்டாங்கிற ஒரு ஸ்டாண்ட்ல வந்து அதிமுக இருக்கும்போது ஏன் கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு குழப்பத்தை வந்து கூட்டணிக்குள்ள ஏற்படுத்தணும் பாஜக தரப்பு? அதாவது திமுக அதிமுகன்றது ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க கட்சிகள், அதில் வந்து சந்தேகம் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்குவாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களான்றது அது செகண்ட் தாட் நீங்க சரி. சொல்லுது. அது வந்து நம்ம அப்போ 96 சீட்டு மட்டும் 128 இடத்துல நின்ற திமுகவுக்கு 96 இடம் மட்டும் கொடுத்தாங்கன்னா அப்போ கூட்டணி ஆட்சி வேணான்னு சொல்லி 96 இடம் மட்டும் கொடுத்தாங்களா? அது எப்படி அந்த முடிவை வந்து நம்ம இப்படி முன்கூட்டியே சொல்ல முடியும்? இல்ல சார், அது வேற. காங்கிரஸ் வந்து வேணான்ட்டாங்க, எங்களுக்கு அமைச்சரவை இடம் வேண்டாம், மக்கள் வேண்டான்னு சொன்னா நீங்க சொன்னீங்க, இப்ப காங்கிரஸ் வேண்டான்னு சொன்னா இல்ல மக்கள் விரும்பலங்கிற சொல்ற ஸ்டேட்மெண்ட் வந்து அதிமுக தரப்பு சொல்றாங்க. அதாவது எங்களுக்கு அமைச்சரவை வேண்டான்னு காங்கிரஸ் சொன்னது வந்து சோனியா காந்தி சொன்னாங்க. இப்போ மக்கள் வேண்டாம் சொல்றாங்கன்றது ஒரு டிப்ளமேட்டிக் டேர்ம் தான். அது வந்து ரெண்டாவது விஷயம், காங்கிரஸ் வேண்டான்னு எப்போ சொன்னாங்க? சொல்லவே இல்லை. சட்டமன்றத்துல காங்கிரஸ் கட்சி தலைவர் எப்போ சுதர்சனம் அவர்கள், காங்கிரஸ் கட்சியின் பொருளாளர், சட்டமன்றத்துல சொல்றாரு, சட்டமன்ற குறிப்பில் இருக்குது, கலைஞர் எதிர உட்கார வச்சுன்னு சொல்றாரு, நாங்க ஒன்றும் மடம் வச்சுட்டு இல்லை, எங்களுக்கும் ஆசை இருக்குது, நாங்களும் வந்து அமைச்சரவையில் பங்கு கேட்க விரும்புறோம். அப்போ கலைஞர் சொன்னாரு பரிசீலிப்போம்னு சொன்னார். டெல்லிக்கு எதுக்காகனா 34 இடம் வச்சிருந்தாங்க, எம்எல்ஏ 34 சீட்டு வச்சிருந்தாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி 18 சீட்டு வச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு டெல்லியில பேசி 2 பக்கமும் கலைஞர் பேசினார், சோனியா காந்தி அம்மாட்ட பேசினாரு. எதுக்காகனா அங்க வந்து திமுக தயவுல தான் அங்க ஆட்சி அமைச்சிட்டு இருந்தாங்க. அப்ப இங்க நீங்க உரிமை கேட்டா அங்க நாங்க பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அது கொண்டு போகும்போது அவங்க பெருந்தன்மையா இப்பத்துக்கு வேண்டான்ட்டாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, அன்னைக்கு சாயங்காலமே பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா ராமதாஸ் ஐயா பேட்டி கொடுக்குறாரு, என்னன்னு, நாங்கெல்லாம் எந்த நிபந்தனை இல்லாம ஆதரிப்போம், எதற்கு காங்கிரஸுக்கு செக் வைக்குது. அதனால அது மனப்பூர்வமா இல்ல, அவர் ஒரு சாதுரிய வியூகத்தால கொடுக்க முடியாது போச்சு. ஓகே, இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை நாளை காலையில் அறிக்கை கொடுப்பாங்களா? திமுக ஜெயிக்க போறது இல்லைன்றது வேற விஷயம். ஒருவேளை திமுக மைனாரிட்டி இடங்கள்ல ஜெயிச்சா கூட நாங்க கூட்டணியில சீட்டு கேட்க மாட்டோம், பங்கு வைக்க மாட்டோம். ஏதாவது கட்சி கம்யூனிஸ்டை தவிர வேற யாராவது சொல்லுவாங்களா? கம்யூனிஸ்ட் மட்டும் சொல்லிடுவாங்க, ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு வேணான்றதை சொல்லிடுவாங்க. மற்ற எந்த கட்சியாவது சொல்லுமா? நீங்க அந்த சொன்னீங்களா அன்னைக்கு இருந்த மனநிலை, 2006 மனநிலை. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளோ தேமுதிக அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகள், திமுக கூட்டணி இல்லையே சார், தேமுதிக திமுக கூட்டணியில் இல்லையே. இல்ல, விடுதலை சிறுத்தைகளும் காங்கிரஸ், இவங்க காங்கிரஸும் சரி, அதே மாதிரி வைகோ கட்சியும் சரி. வைகோ சொல்லிட்டாரு அதிகமா சீட்டு கேட்போம், ஆனா வந்து கூட்டணியில வந்து பங்கு, இது ஆட்சியை வந்து பங்கெல்லாம் கேட்க மாட்டோம்னு சொல்லிட்டாரு. ஒரு 12 சீட்டு வரைக்கும் கேட்போம். நான் சொல்ற வார்த்தை என்னன்னா, மைனாரிட்டி அளவுல ஜெயிச்சா கூட திமுக நாங்க ஆட்சியில பங்கு கேட்க மாட்டோம்ன்ற வார்த்தையை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா இயற்கை அதுதான். இன்னைக்கு நிலைமைக்கு கூட்டணி வேணும்ன்றது எல்லா கட்சிகளும் கூட்டணி ஆட்சி விரும்புறாங்க. ஆனால் திமுக அதிமுக கூட்டணி ஆட்சி விரும்பல. அதிமுக தெளிவா இருக்குது. அதாவது அதிமுக தொண்டர்களை பொறுத்தவரை தெளிவா இருக்காங்க. என்னன்னா, அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்காது, கூட்டணி ஆட்சி அமைக்காம தனியா தான் ஆட்சி அமைக்கும். சரி, இதுல விவாத பொருள் எங்க இருந்து வருது? இதெல்லாம் வந்து தேர்தல் வாக்குறுதிகள் தான். அதாவது மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க, கூட்டணி ஆட்சி அமைக்க போறீங்களா, தனித்த ஆட்சி அமைக்க போறீங்களா, இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் தான். ஒண்ணு வேண்டாம், விடுதலை சிறுத்தைகள்ல செப்டம்பர் 2024 ஆதவ அர்ஜுனா பேசுறாரு, இதே டிவிக்கு பேட்டி கொடுக்குறாரு. ஒரு டிவிக்கு, நீங்க சொல்ற முன்னணி நிறுவன டிவிக்கு பேட்டி கொடுக்குறாரு. என்னன்னு பேட்டி கொடுத்தாரு? 2 விஷயம் அப்ப சொன்னாரு. என்னன்னா, ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும், முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், பொது தொகுதி கொடுக்கணும். மூன்றாவது விஷயம் என்ன சொன்னார்னா, 4 படத்துல மட்டும் நடிச்சவருக்கு முதலமைச்சர் துணை முதலமைச்சராக விரும்புறாரு, 40 வருஷம் உழைச்ச எங்க தலைவர் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதான்னு கேட்டார் இல்ல. அதற்கு பிறகு அதுக்கு யார் பதில் சொன்னா? ஆராசா மட்டும்தான் பதில் சொன்னாரு. அதுக்கப்புறம் 3 மாசம் அவரை நீக்கிட்டாங்களா கட்சியை விட்டு நீக்கல, அவரா தான் கட்சியை விட்டு போனாரு. நான் 3 மாசம் ஏன் அவரை கட்சியை விட்டு நீக்கல? அவர் வந்து கூட்டணி ஆட்சி கேட்டாரு, துணை முதலமைச்சரை பற்றியும் இவ்வளவு பேசினாரு. அது வந்து தனிப்பட்ட பேச்சுன்னு சொல்லியாச்சு. டிசம்பர் 6ஆம் தேதி அம்பேத்கர் 14ஆம் மேடையில
அவர் பேசும்போது மன்னர் ஆட்சியை ஒழித்து கட்டுவோம், குடும்ப ஆட்சியை ஒழித்து கட்டுவோம், அது வரக்கூடாது அப்படி சொன்ன பிறகுதான் 9ஆம் தேதி 3 நாள் கழிச்சு ஒழுங்கு நடவடிக்கைனா 6 மாதத்திற்கு விலக்கி வைக்கப்படுகிறார். இதுதான் நடந்துச்சு. அப்போ அதிமுக சைடில் யாராவது கேட்டாங்களா திமுக கூட்டணி ஆட்சி அமைக்கணும், இல்லை திமுக கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடாது, பங்கு கொடுக்கக்கூடாது யாருக்கும்? அப்போ திமுக வந்து இறங்கி போயிடுச்சா? யாரும் எதுவுமே கேட்கல. அதிமுக பேசினா ஊடகங்கள் டிபேட் பண்ணாங்க, விசிக திமுக கூட்டணி விடுதலான டிபேட்லாம் அந்த அளவுக்கு இப்போ எப்படி டிபேட் பண்றோமோ அப்ப டிபேட் பண்ணாங்கல. டிபேட் பண்ணலாம். திமுக அதிமுக சார்பா இந்த விஷயத்தை பேசினாங்களா? கிடையாது. அதே மாதிரிதான் இன்னைக்கு வரைக்கும் வந்து நிதியமைச்சர் சிதம்பரம், முன்னாள் நிதியமைச்சர் பையன் கார்த்திக் சிதம்பரம், எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்கணும் வர தேர்தலில் அப்படின்றத அவர் பேசினார். இன்னைக்கு வரைக்கும் அந்த பேச்சு அப்படியே தான் இருக்குது. இது ஏதாவது ஏன்னா அதிமுக என்னன்னா, நான் மற்றவங்க ஊடகங்கள்லாம் விவாதம் பண்ணுது, அது தவறு சொல்ல, ஊடகங்கள்லாம் விவாதம் பண்றாங்க. அதிமுக தரப்புல ஏன் அதை பெருசா எடுத்து வைக்கல அப்படின்னா, அவங்க சொன்னது வந்து சிக்கல் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க அந்த கூட்டணியில. ஆனா திமுக ஆட்சியில பங்கு கொடுக்குமா கொடுக்காதான்ற விவாதத்தை கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா திமுக எப்படியும் அடுத்த விட ஜெயிக்காதுன்னு அதிமுகவுக்கு தெரியும். அவங்க கூட்டணின்னு சொன்னா என்ன, கூட்டணி ஆட்சியில பங்குன்னு சொன்னா சொல்லனா என்ன, அவங்க வரப்போறது இல்லைன்னு இவங்களுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு திமுக எல்லாம் இதை எடுத்துட்டு பெருசா பேசுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த பயம் வந்துச்சு, அதிமுக தான் வரப்போகுது, அதனால நீங்க கூட்டணி ஆட்சியா தனித்த ஆட்சியா அதை சொல்லுங்க. இப்போ வரக்கூடாத ஆட்சின்னா அதுல கூட்டணி ஆட்சி சொன்னா கூட்டணி ஆட்சி சொல்லனா என்ன, அவங்களுக்கே தோணிருச்சு. இந்த என்டிஏ கூட்டணிக்கு வந்து திமுக பயப்படுறாங்களா சார்? 100% பயப்படுறாங்க. பயப்படலாம் இந்த அளவுக்கு விவாதத்துக்கு அது கொண்டு வர மாட்டாங்கல்ல. இன்னைக்கு வரைக்கும் கனிமொழியிலேருந்து அத்தனை பேரும் அதை பேசுறாங்க. அமித்ஷா சொல்லிட்டாரு, எடப்பாடி என்ன சொல்றாரு, எடப்பாடி என்ன, அது எதுக்கு அது பிரச்சனை? உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க தான் வரப்போறது இல்லைல்ல, நீங்க தானே வரப்போறீங்க. அப்புறம் அது எதுக்கு பிரச்சனை? அப்போ அதிமுக கண்டிப்பா ஆட்சிக்கு வரப்போகிறது, எதிர்ப்பு அதிகமாக இருக்கிறது, நமது ஆட்சியின் மேல அதிருப்தி அதிகமா இருக்குது, ஆன்டி இன்கம்பன்சி எக்கச்சக்கமா இருக்குது. அப்போ அதிமுக வரப்போகுது, அப்போ இந்த கணையை போடலாம், அதிமுக கூட்டணியில ஒரு குழப்பம், அதனால இதை போடலாம் அப்படின்றது. ஏன்னா அதிமுக கூட்டணி பொறுத்த வரைக்கும் நான் முதலே சொன்ன மாதிரி பேச்சுவார்த்தையில 2 கட்சி ஒன்னாச்சு, இன்னும் எத்தனை கட்சிகள் சேரப்போகுது அது யாருக்கும் தெரியாது. ஏன்னா பாமக ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, தேமுதிக ஜனவரிக்கு பிறகுதான் பதில் சொல்லுவோன்னு சொல்றாங்க. ஒரு ஷேப் வரலையே சார். அவங்க சொல்றது கரெக்ட் தானே. இப்போ தேமுதிக அவசரப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களுக்கு என்ன அவசரம் இருக்குது? இப்போ அதிமுக இங்க வந்து பிரதான கட்சி, ஆமா, தேசிய அளவில் பிஜேபி ஒரு பெரிய கட்சி, ரைட்டா? 15 வருடம் 10 வருடம் முடிஞ்சு 15 வருடம் தொடர்ந்து ஆட்சியில இருக்க போறவங்க. அப்படி இருக்கும்போது அவங்க இமேஜ் ஒண்ணு இருக்கும். அவங்களுக்குள்ள ஒரு இயற்கை என்னன்னா, இந்த 2 கட்சிகளுக்கும் எதிர இருக்கிற வரிசையில பிரைமரி கட்சிகளா இருக்கிறாங்க. முதல்ல இதை வந்து கீழ்மட்டம் வரைக்கும் வந்து கடந்த காலத்துல சில வேறுபாடுகள் இருந்துச்சு. அப்ப அது ஜெல் ஆகணும்னா நம்ம முதலே வந்து ஒன்னா சேர்ந்தாதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் ஒன்னா சேர்ந்திருக்காங்க, ஒரு அவசியத்தை சேர்ந்துட்டாங்க சார். ஆனா அமித்ஷாவுடைய இந்த மாதிரியான பேச்சு வந்து அதிமுக தொண்டனை வந்து சோர்வடைய செய்யல. இந்த ஒன்னே, அதாவது நான் வேலை பார்த்து பிஜேபி கேடர் ஜெயிச்சு அவர் வந்து அமைச்சரவையில் உட்காருவாரு, நான் எதுக்கு வேலை பார்க்கணும், அதிமுக தொண்டர்கள் வேலை பார்க்காம போயிட்டாங்கன்னா, இதுவே பாஜக தொண்டர்கள் அதிமுகவுக்கு வேலை பார்க்காம போயிட்டாங்கன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு சர்க்கிள்ல போய் முடியும் அந்த கூட்டணிக்கு. இல்ல இப்ப அதுதான் சொல்றேன். என்னன்னா இப்ப அவங்க 2 பேர் பேசியாச்சு, இறுதி வடிவம் பெற்று விட்டாதுன்னா குறைந்தபட்ச செயல் திட்டம் ஏதாவது போட்டாங்களா? இல்ல, ஏன் இன்னும் போடல? ஏன்னா கூட்டணி முழுமையடையல. முழுமையான தேசிய கட்சினா சில விஷயங்களை கேட்கணும். அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குரிய நலன்களுக்குரிய சில விஷயங்களை வந்து தேசிய கட்சி அனுமதியோட அவங்க கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. அது ஏதாவது பேசிட்டாங்களா? இன்னும் பேச முடியல. இடம் எதுன்னு பேசியாச்சா? எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள், எதுவும் பேசல. யார் யார் கூட்டணிக்குள்ள வரப்போறாங்க எதுவும். இப்ப இது எதுவுமே இறுதி வடிவம் ஆகல. அவருடைய ஆசையை அவர் சொல்றாரு, அவருடைய விருப்பத்தை இதைத்தான் நாங்க செய்வோம்னு அவர் சொல்றாரு. ஆனா இறுதி வடிவம் இன்னும் பெறல, அவ்வளவுதான். அந்த இறுதி வடிவம் பெறும்பொழுதுதான் இதற்கு தெளிவு பிறகு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி வந்து ஒரு குழப்பம் இருந்துச்சா அப்படின்னா, ஆமா, அவர் சொன்னதுல ஒரு குழப்பம் இருக்கும், இல்லைன்னு சொல்லல. ஆனால் இறுதி வடிவம் பெறும்போது முடிவெடுக்கக்கூடிய இடத்துல எடப்பாடி பழனிசாமி இருப்பார். அவசரப்பட்டு அவர் ஒன்றும் வார்த்தையை விட வேண்டிய அவசியம் கிடையாது. உடனே ஒவ்வொரு தடவைக்கும் எடப்பாடியுடைய முடிவு தான் இறுதி முடிவுன்னு சொல்ல முடியாது. நயினார் நாகேந்திரன் அதான சொல்றாரு, இங்க மாநில தலைவர். அவர் வந்து தேசிய தலைமை ஒப்புதல் இல்லாம சொல்லுவாரு. அவரும் சொல்றாருல்ல, இறுதி முடிவு வந்து அவர் தான் எடுப்பாரு. அவரு அமித்ஷா கூடயோ இல்லைன்னா தேசிய கட்சி தலைவர் கூட பேசி அவங்க முடிவு எடுத்துக்குவாங்க. அந்த இதுக்குள்ள நாங்க போல. அவங்களுடைய விருப்பம் கூட்டணி ஆட்சி அமைக்கணும்னு. அதிமுக வந்து எண்ணம் வந்து அதிமுக முடிவு என்னன்னா கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படின்றதுதான். அதனால அது இறுதி முடிவு அவங்க எடுப்பாங்க. இன்னொரு பக்கம் சொன்னீங்க, இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி பிளவு இருக்குதுன்னு. ஆமா, இப்போ பிளவுபடுத்தினது யாருன்னு இவ்வளவு நாள் பேசியிருந்தது?
அப்பா பையனுக்குள்ள சண்டை சார். ஆமா, அதுக்கு காரணம் யாருன்னு யார் பேசுது? கட்சிக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆடிட்டர் குருமூர்த்தி போனப்போ என்ன விவாதம் வந்துச்சு? பாஜக வந்து பிளவை ஏற்படுத்த முயற்சி செய்தாங்க. முயற்சி பண்ணுதா? இன்னைக்கு உங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் தலைவர் போய் பார்த்தாரா இல்லையா? ராமதாஸ் ஐயா செல்வ பிறந்தகை போய் பார்த்தாரு. எந்த விதத்துல போய் பார்த்தாரப்போ? அப்ப இப்ப தெரியுதா கட்சியை யார் பிளவுபடுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க? யார் சார் பிளவுபடுத்த முயற்சி பண்றா? இப்ப திமுக தான். ராமதாஸ் ஐயா வந்து இதே கேள்வி வந்து ராமதாஸ் ஐயா கிட்ட கேக்குறாங்க. இதுல கடுகளவும் வந்து உண்மையிலேயும் பிரஸ் மீட்லயே போட்டு உடைச்சிட்டாரு. இந்த நடக்கக்கூடிய சண்டைக்கும் திமுகவுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு அவரே சொல்லிட்டாரு, ஐயாவே சொல்லிட்டாரு. பிஜேபியும் இல்லைன்னு சொல்லிட்டாருல. ஆமா, அப்ப அதையும் ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கிறேன். எல்லாருமே ஏத்துக்கிறாங்களா? எல்லாருமே ஏத்துக்கிறோம். எல்லாருமே எங்க ஏத்துக்கிறாங்க? இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி இப்படிதான் உடைக்குது, மகாராஷ்டிரால உடைக்குது, அங்க உடைக்குது, இங்க உடைக்குதுன்னு சொல்றாங்களே. ஆனா இப்ப என்னன்னா பிஜேபி உடைக்குதுன்றதுக்கு எந்த ஆதாரமுமே கிடையாது. தமிழ்நாட்டுல சொல்றீங்க? தமிழ்நாட்டை பொறுத்த சரி, பிஜேபி உடைச்சதுக்கு, பாட்டாளி மக்கள் கூட்டணி உடைச்சதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. ஏதாவது ஒரு ஆதாரம் தான். குருமூர்த்தி அவர்கள் கட்சிக்கு சம்பந்தம் இல்லை, அவர் போய் பாக்குறாரு. நம்ம வெளியே இருந்து சொல்லுவோம் என்னன்னு, அவர் வந்து கூட்டணி சம்பந்தமா கூட பேசி இருப்பாரு, வெளியே இருந்து தான் பேசுறாரு. ஓகே. அதே மாதிரிதான் நம்ம இவரு சைதை துரைசாமியும் போயிருந்தார், போய் பார்த்தது பேசினார். ஆனா செல்வ பெருந்தகை ஐயா போய் பார்க்கறது எதுக்காக சொல்லுங்க? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஒரு மூத்த அரசியல் கட்சி தலைவர், அதுக்காக போய் பார்த்திருக்கலாம் இல்லையா? எத்தனை வருஷம் போய் பார்க்கல? இப்போ சண்டை அப்பாவுக்கு 2017 அப்புறம் எத்தனை வருஷம் போய்? இல்ல சார், அப்பாவுக்கு பையனுக்கு சண்டை நடக்குது, போய் பையனை போய் பார்த்தாரா? வயசுல சீனியர், அதனால போய் பார்த்திருக்கலாம். என்ன சார் இப்படியே காரணம் சொல்லிட்டே போனீங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனைனா 2 பேரையும் போய் பார்த்தா நடுநிலைமைன்னு அர்த்தம். ஒருத்தரை மட்டும் பார்த்துட்டு வந்தா சதி இருக்கா? அடுத்தது என்ன சொல்றேன், இன்னொன்னு அவங்க அப்படியே எதிர் இன்னொரு பக்கம் சொல்றேன் சார். விட்டா திமுக தலைமை சொல்லிதான் செல்வ பிறந்தகை போய் பார்த்தாங்க. தாமரை, இதுல ஒரு முக்கியமான விஷயம் தாமரை, சொல்லுங்க சார். உங்களை நம்பி கூட்டணியில நாங்க கூட்டணி உருவாவதுக்கு நாங்களும் ஒரு காரணமா இருக்கோம்னு சொன்ன கட்சி அது விடுதலை சிறுத்தைகள். காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் தான் ஒவ்வொரு தடவையும் மூச்சுக்கு 300 தடவை சொல்றாரு, இந்த திமுக கூட்டணி உருவாவதுக்கு நாங்களும் ஒரு காரணம். நாங்க வெளியே வருவோமா, நாங்க அங்க விசுவாசமா தான் இருப்போம், சீட்டு நாங்க கேட்போம், எங்க உரிமையை கேட்போம், ஆனா எங்க கூட்டணியை விட்டு கொடுக்க வெளியே வர மாட்டோங்கிறாரு. ஆமா, ஒவ்வொரு தடவையும் அவர் சொல்றாரு. ஆனா எங்க இருக்க மாட்டேன்னு சொல்றாரு? பிஜேபி இருக்கிற இடம் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு. அது அந்த சாயல் எங்க இருக்குதோ அங்க நாங்க இருக்க மாட்டோங்கிறாரு. சொல்லிட்டாரா தெளிவா? அந்த கட்சி உங்க கூட்டணியில இருக்கும்போது, உங்க கூட்டணியில இருக்கிற ஒரு பிரதான கட்சியின் தலைவர் போய் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரை பாக்குறாருன்னா என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? திமுக சொல்லிதான் போய் பார்த்திருக்காரா சார்? நாளைக்கு அதே மாதிரி அந்த கூட்டணியில யாருனாலும் அமித்ஷா போய் பார்த்தாங்க, யாரும் போய் பார்த்தாங்கன்னா ஏத்துக்குவீங்களா? நியாயமா இருக்குதா? ஒண்ணு அகில இந்திய தலைமை உங்களுக்கு சொல்லி இருக்கணும், அப்படி இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற கூட்டணியின் தலைமை உங்களுக்கு சொல்லி இருக்கணும். அப்படி இருந்தா தான் நீங்க போய் பார்த்திருப்பீங்க. அப்போ இந்த கூட்டணியில உங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் தேவையா இல்லையா? திமுக கூட்டணி தேவைன்னா நீங்க போயிருக்க மாட்டீங்க, தேவைன்னா கண்டிப்பா போய் பார்த்திருக்க மாட்டீங்க. அதாவது திமுக கூட்டணிக்குள்ளார பாமகவை கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் செல்வ பிறந்தகை போய் ஐயாவை பார்த்தாரா? இந்த சந்தேகம் வருமா? இல்ல இயற்கையான பத்திரிகையாளருக்கோ பேச விமர்சகருக்கோ, அது நீங்க கூட்டணியில சேர்க்கறதுக்கு பாக்குறீங்க ஒரு பக்கம், விடுதலை சிறுத்தைகளை வெளியே அனுப்புறதுக்கு பாக்குறீங்களான்றது எண்ணமும் வரும்ல. இல்ல சார், ஒரு மாசத்துக்கு முன்னாடி சிஎம் வந்து திருவள்ளூர்ல எங்கேயோ பேசியிருந்தாரு. அங்க வந்து பாமகவுக்கு திமுக கூட்டணிக்குள்ள இடமே இல்லைங்கிற ஒரு ரீதியில தான் முதல்வர் அவர்களே பேசியிருந்தாரு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல எப்படி வந்து பாமக வந்து அகாமடேட் பண்ணிக்க முடியும்? அதுவும் இல்லாம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திமுகவை ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய சூழலை எப்படி வந்து கூட்டணிக்கு வந்து திமுக ஒத்துப்பாங்க? அதுதான் பாட்டாளி கட்சி உடைக்க முயற்சி பண்றாங்களோன்ற எண்ணத்துக்கு வரும்ல நம்மளுக்கு. அந்த எண்ணம் வருமா இல்லையா? அப்போ நீங்க சொல்றது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தந்தை மகன், ஆமா உண்மையா நீர் அடிச்சு நீர் விலகாது, அது பிரச்சனை, நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. அந்த கட்சி உள்விவகாரத்துல நம்ம தலையிட விரும்பல. மகன் வந்து உங்க கட்சியை எதிர்த்து கடுமையா பேசிருக்காரு, அப்போ அப்பாவை போய் பாக்குறீங்க. அப்ப எதுக்காக? அப்பா பேசினாலும் மகன் பேசினாலும் ஒண்ணு தானே. உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கட்டும், யார் குரல்னாலும் ஒரே குரல் தானே. ஆமா, அப்ப அதை போய் எதுக்கு பாக்குறாரு? இப்ப இந்த சிக்கல் இருக்குதா இல்லையா? இதை எத்தனை இடத்துல விவாதிக்கிறாங்க? இதை விவாதத்து கொண்டு போறாங்களா? கொண்டு போக மாட்டாங்க. ஆனா அதிமுக பிஜேபி இதைத்தான் கொண்டு போவாங்க. காரணம் என்ன? 2011 கலைஞர் அவர்களுக்கு, அந்த கட்சிக்கு, அந்த கூட்டணிக்கு ஏற்பட்ட நிலைமை இப்பொழுது அவரது மகன் ஸ்டாலினுக்கு, அந்த கூட்டணிக்கு இந்த 2026 ஏற்பட போகிறது தோல்வி. 2001 பலமான கூட்டணி, திமுக பாமக விசிக்கான ஒரு பெரிய கூட்டணி, இப்போ ஒரு பெரிய கூட்டணியா தான் இருக்காங்க. ஸோ 21 ரிசல்ட் தான் வந்து 2011 ரிசல்ட் வந்து 2026 எதிரொலிக்குன்னு சொல்ல வரீங்க.
2011லயும் அதே மாதிரி ஸ்ட்ராங் கூட்டணி தான். ஆமா, ஸ்ட்ராங் கூட்டணி. ஆமா, அப்போ 2011லயும் அவங்க ஸ்ட்ராங் கூட்டணி தான் இருந்துச்சு. விசிகேல இருந்து அத்தனை காங்கிரஸும் இருந்தாங்க. காங்கிரஸ் 63 சீட்டு கொடுத்தாங்க பாட்டாளி நினைக்கிறேன். மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள். காங்கிரஸ்க்கு 63 சீட்டு, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 30 சீட்டு, விடுதலை சிறுத்தைகளுக்கு 10 சீட்டு கொடுத்தாங்க. இவங்க 128 இடத்துல இருந்தாங்க. இது இல்லாம முஸ்லீம் லீக் கட்சி இருந்துச்சு கூட. இவ்வளவு கட்சி இருந்தும் எதிர்கட்சியா கூட வர முடியல. ஆமா, அந்த நிலைமை உருவாச்சு. அதனால இப்போ அந்த எதிர்ப்பு கண்டிப்பாக இருக்கும். அந்த எதிர்ப்பு இருக்கிறது. ஏன்னா அதிமுகன்றது ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க கட்சி. நீங்க சொன்ன மாதிரி கடந்த காலங்களில் ஓட்டு இழப்பு ஏற்பட்டிருக்கும், கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட்டது இல்லைன்னு சொல்ல. அதை மீட்டெடுக்கிறது ஈஸியா மீட்டு எடுத்துருவாங்க. இதே தான் 96ல அதிமுகவுக்கு எவ்வளவு சீட்டு? 234ல 4 இடத்துல ஜெயிச்சாங்க. ஜெயலலிதா அவர்களே தோத்து போனாங்க. ஆமா, யார் கூட கூட்டணி? காங்கிரஸ் கூட கூட்டணி, தோத்தாங்க. ஆமா, அந்த நேரத்துல எவ்வளவு ஓட்டு சதவீதம் தெரியுமா? 27% தான் ஓட்டு. 27%. இந்த தடவை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 37%, 40%. 2021ல கூட்டணியை 40% வாங்கினாங்க. 2 பேருக்கு வித்தியாசம் 37%, 33%. திமுக தனியா 37%, அதிமுக தனியா 33%. 4% தான் குறைஞ்சது. ஓட்டுன்னு பார்த்தா 1,74,00,000 திமுக வாங்கினது தனியா. அதிமுக 1,34,00,000. கிட்டத்தட்ட 20 லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம் 2 பேருக்கும். அதனால அந்த நிலைமை திமுகவுக்கு தெரியும். அதனால கூட்டணிய சார், அதாவது என்டிஏ கூட்டணி ஒரு முழு வடிவத்துக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திமுக இப்படி ஒரு வேலையை பண்றாங்களா? நம்ம பண்ணுவாங்க. ஏன்னா அது இயற்கை தானே. அரசியல் எந்த கட்சினாலும் பண்ணதான் செய்யும். ஆனா அவங்க இது முயற்சி லீகலா பண்ற முயற்சி தான். நம்ம இல்லீகலா பண்றதுன்னா தவறு சொல்லலாம். இப்போ திமுகவும் இந்த முயற்சியை பண்ணோம், அதிமுக சைட்லயும் இந்த முயற்சியை பண்ணுவாங்க, தவறு கிடையாது. ஏன்னா இப்போ இல்லீகலா பண்றதுன்னா விலை பேசி வாங்குறது, எம்எல்ஏக்களை இல்லைன்னா மிரட்டி பணிய வைக்கிறது, இதுதான் இல்லீகல். மற்றபடி அரசியல் கட்சிகள் எதிரணியை வீக் பண்றதுக்கோ தன்னை ஸ்ட்ராங் படுத்துறதுக்கோ எல்லா வியூகமும் வகுக்க தான் செய்வாங்க. கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்த தான் செய்வாங்க. அதுல நீங்க பிஜேபியை மட்டும் நம்ம குற்றம் சொல்லி பிரயோஜனம் கிடையாது. எல்லா கட்சியும் அந்த மாதிரி தான் இருக்குதுன்றதுக்காக நான் சொல்ல. ஓகே சார், அதே போல இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜய் ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருப்பாரு. விஜயை பத்தியுமே கேள்வி கேட்கிறாங்க. விஜய் உங்க கூட்டணிக்குள்ள வருவாங்களான்னு கேள்வி கேட்கிறாங்க. தேர்தலுக்கு இன்னும் நாள் இருக்கு, தேர்தல் நெருக்கத்துல உங்களுக்கு தெரிய வரும்னு சொல்றாரு. என்ன சார், விஜய் எப்படி பாஜக கூட்டணியோட ஐக்கியப்படுத்திக் கொள்ள முடியும்? கொள்கை எதிரிங்கிறாரு பாஜக. அப்படி சொல்லக்கூடிய சூழல்ல எப்படி பாஜக இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜயால வர முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? விஜய்க்கு நல்ல பிரகாசமான எதிர்காலம் இருக்குது. சரி, அதுல மாற்று கருத்தே கிடையாது. அரசியல்ல சொல்றீங்களா, சினிமாவில் சொல்றீங்களா? அரசியல்ல, சினிமாவை விட்டுருங்க. சினிமால அவர் தான் உச்சத்துல இருந்துட்டாரு, அவ்வளவுதான். இனி அவர் விருப்பம் தான், அவர் வெளியே வருதோ இல்லைன்னா தொடருதோ அவர் விருப்பம். அவர் நான் தொடர போறது இல்லைன்றதும் சொல்லிட்டாரு. அரசியல்ல ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கிறது. சரி, அதுல மாற்று கருத்தே கிடையாது அவருக்கு. என்ன உச்சாணி கொம்பை தொடக்கூடிய வாய்ப்பும் அவருக்கு இருக்குது, இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனா அதுல 2 விஷயம் கன்சிடர் பண்ணோம். நீங்க அது எப்போ சாத்தியப்படும், எவ்வளவு காலம் கழிச்சு சாத்தியப்படும், இது ஒண்ணு. 2வது அவருடைய கள செயல்பாடுகள். இந்த 2 ரொம்ப முக்கியம். இந்த 2 விஷயத்துல தான். ஏன்னா ஏற்ற இறக்கங்கள் ஏற்படதான் செய்யும். எவ்வளவு காலம் அவர் பொறுத்து இருக்கணும் உச்சாணி கொம்புக்கு வர்றதுக்கு அப்படின்றதுக்கும் அவர் கால நிர்ணயம் பண்ணிட்டு அது வரைக்கும் உழைக்கணும். அடுத்தது இப்போ இந்த தேர்தலுக்கு எப்போ களத்துல வரப்போறாரு, களத்துல எந்த அளவுக்கு போராட போறாரு, எல்லா விஷயத்தையும் அது இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த தேர்தல்ல அவருக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்குமானா அது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும், அதிமுகவை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 30% மேல வச்சிருப்பாங்க. ஓட் பேங்க் சொல்றீங்க? கண்டிப்பா ஓட் பேங்க் 30% மேலதான் வச்சிருப்பாங்க. 50-55% வரைக்கும் வச்சிருப்பாங்க. 2 கட்சியும் சேர்த்து. 2 கட்சியும் தன் கூட சில கட்சிகளை சேர்த்துக்கோங்க. ஆனா பிரைம் ஃபேக்டர் குறைஞ்சது 40%. ஆமா, இந்த 40% தொடர் 3வது கூட்டணி, 4வது கூட்டணி, 5வது கூட்டணி தான் நீங்க ஆட்சி வர முடியுமான்னு கேட்க முடியும். இந்த 40% தொட முடியாம வேற யாருமே வெறும் நீங்க ஒரு கேம் ஸ்பாய்லரா வேணா இருக்கலாம், ஒழிய நீங்க கேம் மேக்கரா இருக்க முடியாது. ஓகே, ஒரு கேம் ஸ்பாய்லரா இருக்கலாம். திமுக கூட்டணி தோக்கடிக்க வைக்கலாம், இல்லைன்னா அதிமுக கூட்டணி மற்றபடி ஆட்சி அதிகாரத்தை உடனே பிடிக்க முடியுமானா அது ஒரு கேள்விக்குரிய. அப்போ என்னன்னா அந்த சாதுரியத்தோட விஜய் பிரைம் ஃபேக்டர் என்ன, கண்டிப்பாக உச்சாணி கொம்புக்கு வரணும்னு நினைக்கிறாங்க, தவறு கிடையாது, அவங்க தொண்டரும். இப்போ இம்மிடியேட் பிரைம் ஃபேக்டர் என்ன அப்படின்னா திமுக கூட்டணியை தோற்கடிக்கும், அரசியல் எதிரி அவங்கள தோற்கடிக்கும். அடுத்தது கொள்கை கூட்டணி, நீங்க சொன்ன மாதிரி கொள்கை எதிரி அப்படின்றது. அப்ப என்ன விஷயம்னா இன்னொரு விஷயம் நீங்க பார்க்கணும், ஒரு இலக்கணம்.
தமிழ்நாட்டுக்கும் கிடையாது, தேசிய அளவில் ஒரு இலக்கணம். தேர்தல் கூட்டணி என்பது கொள்கை கூட்டணி கிடையாது. இது எல்லாருக்குமே தெரியும். ஒரு அரசியல் எதிரியை வீழ்த்த வேண்டும் என்றால் முரண்பட்ட கொள்கைகள் உள்ள கட்சி கூட கூட்டணியில இருக்கலாம். இது பேரறிஞர் அண்ணா கற்றுக் கொடுத்த இலக்கணம். இந்திய அளவிலே முதல் வந்து குலத்தொழில் திட்டத்தை கொண்டு வந்து அதற்காக வீரியத்தோடு எதிர்த்து போராடின ராஜாஜி கூடவே கூட்டணி வச்சார், காங்கிரஸ் வீழ்த்துவதற்காக. அப்ப என்னன்னா, கொள்கையில முரண்பாடு உள்ள கட்சிகள் கூட கூட்டணியில இருக்கலாம் ஒரு பொது நோக்கத்திற்காக, அவ்வளவுதான். அந்த பொது நோக்கம் இந்தியா கூட்டணி மாதிரி சொல்றீங்க, மோடியை வீட்டுக்கு அனுப்புறதுக்காக எல்லாரும் கூட்டணியா சேர்ந்தாங்க. ஆமா, அது வந்து நிறைவு பெறாத கூட்டணியா இருந்துச்சு. அது நம்ம பெருசா சொல்லணும். தமிழ்நாட்டுல சொல்லலாம். இப்ப தமிழ்நாட்டுல திமுக தலைமையில இருக்கிற கூட்டணி அவங்க எதுக்காக வந்தாங்கன்னா, பாஜக வந்துடக்கூடாதுன்னு இருக்காங்க. ஏன்னா விசிகாக்கு தனி கொள்கை. விசிக பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கனவே தலித் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு, சனாதனம் கூடாது அப்படின்றது அவங்க கொள்கை. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, வெளிநிலை மக்களுக்கு பங்கு, இது கொள்கை. அப்ப அந்த கொள்கையெல்லாம் மனசுல இருக்குது. ஆனா திமுக கொடுக்காது. அப்படி இருந்தும் ஒரு பொது நோக்கத்திற்காக. அதே மாதிரி பேரறிவாளன் விஷயத்துல தங்கள் தலைவரை கொலை செய்த குற்றவாளிகள், அந்த குற்றவாளிகளை கட்டி பிடிச்சி நீங்க விருந்து கொடுத்தீங்கன்னா அதை ஏத்துக்கிற மனநிலையில காங்கிரஸ்காரன் இருப்பானா? இருக்க மாட்டாங்க. அப்ப அந்த கொள்கை என்னது? கச்சத்தீவு விஷயத்துல கொள்கை என்ன? எமர்ஜென்சி விஷயத்துல கொள்கை என்ன? மூச்சுக்கு 300 தடவை மேடையிலேயே வச்சுட்டு திமுக சொல்லுது, காங்கிரஸ் உட்கார வச்சுட்டு, எமர்ஜென்சில எங்களை கொடுமைப்படுத்தினாங்க இந்திரா காந்தி, எங்களை சிறையில் தண்டாங்கன்னு காங்கிரஸ்காரங்க ஒன்றும் பேச முடியல. கச்சத்தீவு விஷயத்துல எடுத்துக்கோங்க, எங்களுக்கு கேட்காமையே அவங்க எங்களை தாரை வாத்திட்டாங்க இந்திரா காந்தி அப்படின்னு சொன்னாங்க நாட்டை. அப்போ அதுலயும் காங்கிரஸ், அப்போ கொள்கை வேறையா இருக்குது. அப்போ பொது நோக்கம் ஒண்ணு. அதாவது இந்த தேர்தலுக்கு கூட்டணி, ஒருத்தரை வீழ்த்துறதுக்காக நாங்க கூட்டணி வச்சிருக்கோம், இவங்க கொள்கை வேண்டான்றதுக்காக கூட்டணி வச்சிருக்கோம், அவ்வளவுதான். விடுதலை புலிகள் விஷயத்திலயோ இலங்கை தமிழ் விஷயத்திலயோ எல்லாருக்கும் வேற வேற கருத்து. கம்யூனிஸ்ட் தொழிலாளர் பிரச்சனை, சாம்சங் தொழிலாளர் பிரச்சனை, பழைய பென்ஷன் திட்டம், அதே மாதிரி போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனை, மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆசிரியர்கள், இவங்க எல்லாரையும் அடிச்சு கைது பண்ணி உள்ள வச்சுட்டு வெளியே விடுறீங்க டெய்லி. இப்ப ஆனா கம்யூனிஸ்டால பேச முடியல, இவ்வளவு பிரச்சனை இருக்குது கம்யூனிஸ்டுக்கு. ஆனாலும் அந்த கூட்டணியில் இருக்கிறாங்க, ஒரு பொது நோக்கத்துக்காக இருக்காங்க. இப்படிதான் கொள்கையில. அதனாலதான் விஜயும் நான் சொல்றது வருவாருங்கிறீங்களா? வாய்ப்பு இருக்கலாம், எப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு பொது நோக்கத்துக்காக, அது தேர்தல் நெருங்கும் பொழுதுதான் தெரியும். நீங்களும் அமித்ஷா மாதிரி சொல்றீங்களே. இல்ல, எந்த ஒரு விஷயத்துமே என்னன்னா, பிரைம் ஃபேக்டர் வந்து அதிமுக வந்து திமுக கூட்டணியின் அதிருப்தியை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல அதிமுக மட்டும்தான் இருக்காங்க. அந்த கப்பல் கேப்டனா அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. அந்த கப்பல்ல யார் ஏறினாலும் சரி கரை சேர்க்கப்படலாம் அப்படின்ற எண்ணம் இப்ப இருக்குது. ஓகே சார், நன்றி சார். தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப பதில் சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக அமித்ஷா பேட்டி ஒரு சர்ச்சை கிளப்பி இருக்கு. அமித்ஷா பேட்டியில வந்து இந்தந்த விஷயங்களை தான் வந்து பெருசுபடுத்தி இருக்கணும். இந்த என்டிஏ கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, யூபிஏ செஞ்சதை விட அதிகமா பண்ணியிருக்கோம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பத்தி ரொம்ப டீட்டெயிலாக வந்து அமித்ஷா பேசியிருக்காரு. அதை பத்தியெல்லாம் வந்து டிபேட் பண்ணாம கூட்டணியை பத்தி டிபேட் பண்ணிருக்கீங்க, ஊடகங்கள் மேல வந்து படியே போட்டிருக்கீங்க. தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு உங்க பார்வை வந்து பதிலாக வச்சிருக்கீங்க. நேரில் குறித்து பேசியமைக்கு நன்றி. நன்றி.